எம்பசைஸ் தங்கத்தோட விலை இந்த வருஷம் மட்டும் 37% எகிரி இருக்கு. சாதாரண நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாங்க. ஆமா, இது ஒரு அப்நார்மல் ஸ்பைக்னு தான் சொல்லணும். கரெக்ட். ஆனா இந்த மார்க்கெட் நிலைமையிலும் பாத்தீங்கன்னா டைட்டன் கம்பெனியோட வருமானம் மட்டும் எப்படி தொடர்ந்து பிரம்மாண்டமா வளர்ந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு போட்டியா இருக்கிற ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி கம்பெனிகள் மூச்சு திணறி தடுமாறும் போது டைட்டன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க? இது நிஜமாவே ஒரு பெரிய கேள்விதான். ஐசிஆர்ஐ ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா நிலைமை ரொம்பவே முரண்பாடா இருக்கு. ஃபைனான்ஷியல் இயர் 2026ஓட முதல் 7 மாசத்துல மட்டும் தங்கத்தோட விலை 37% ஏறி இருக்கு. 37%? அது ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, இது சாதாரணமான ஏற்றம் கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரியில ஜுவல்லரி சேல்ஸ் வால்யூம், அதாவது மக்கள் வாங்குற நகையோட எடை 12லிருந்து 13% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. வெயிட் மக்கள் நகை வாங்குற அளவு குறைஞ்சிருக்கு. அப்ப கம்பெனிகளுக்கு லாபம் குறையணும், நஷ்டம் தானே வரணும். லாஜிக் படி அதான் நடக்கணும். ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட்? ஆர்கனைஸ்டு ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி, அதாவது டாப் 14 பிராண்ட்ஸ், யார் கையில மார்க்கெட்டோட 65% ஷேர் இருக்கோ அவங்களோட ரெவென்யூ 18லிருந்து 20% வளரும்னு ஐசிஆர்ஐ எதிர்பார்க்கறாங்க. கடையில கூட்டம் குறையுது, ஆனா அவங்களோட வருமானம் ஏறுது. ஓஹோ, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. வால்யூம் குறையுது, ஆனா ரெவென்யூ ஏறுது. இது எப்படி பாசிபிள்? விலை ஏறினதுனால ரெவென்யூ ஏறுதுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஏன் இந்த டாப் பிராண்டுகள் மட்டும் ஜெயிக்கிறாங்க? உள்ளூர் கடைகளுக்கு அந்த லாபம் ஏன் போறதில்ல? இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஃபார்மலைசேஷன், அதாவது தொழில் முறைப்படுத்தப்படுதல். 2வது பிராண்டட் ஜுவல்லரி மேல மக்களுக்கு வந்திருக்க அதிக நம்பிக்கை. ட்ரஸ்ட் ஃபேக்டர். கரெக்ட். தங்கத்தோட விலை இவ்ளோ அதிகமா இருக்கும்போது மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் இவ்ளோ காசு கொடுத்து வாங்குறேன், இதுல கலப்படம் இருந்துடக்கூடாது. ஆமா, பயம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால ஒரு பெரிய பிராண்டட் கடையில வாங்கினா பியூரிட்டிக்கு கேரண்டி கிடைக்கும், நாளைக்கு விற்கும்போது சரியான மதிப்பு கிடைக்கும்னு நம்புறாங்க. ரைட். இதை நாம பிகர் பிக்சர்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தங்கம் வாங்குறது இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறிடுச்சு. முதலீடுன்னு வரும்போது ட்ரஸ்ட்டுக்கு தான் முதலிடம். கரெக்ட். பிராண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு பிரீமியம் இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போ நீங்க, அதாவது நம்ம லிசனர், ஒரு பெரிய தொகை கொடுத்து கார் வாங்கும்போது அதோட இன்சூரன்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா செலவு பண்ண யோசிக்க மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். அதே மாதிரி தான் தங்கத்துல இருக்கிற ரிஸ்கை தவிர்க்க மக்கள் அதிக காசு கொடுத்து பிரீமியம் பிராண்ட்ல வாங்க தயங்க மாட்டாங்க. இதை நாம டைட்டனுக்கும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆமா, 2 கம்பெனியும் விக்கிறது அதே தங்கம் தானே. அப்போ ஏன் மக்கள் டைட்டனுக்கு மட்டும் தேடி போய் அதிக பிரீமியம் கொடுக்கறாங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டைட்டன் அவங்களோட பல வருஷ உழைப்புல உருவாக்குன பிராண்ட் ஈக்விட்டி, அதாவது பிராண்ட் மதிப்பு மூலமா அந்த பிரீமியம் மார்ஜின்ஸை ரொம்ப அழகா தக்க வச்சுக்கிறாங்க. People are paying for the peace of mind. சூப்பர். ஆனா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட நிலைமைய பாத்தீங்கன்னா அது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பத்தின ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அவங்க லிக்விடிட்டி ட்ராப்ஸ் அப்புறம் ஆபரேஷனல் ஒபாசிட்டி காரணமா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நாம கொஞ்சம் விளக்கமா பேசணும். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கும்போது லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்னா என்னன்னு யோசிக்கலாம். அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. லிக்விடிட்டி ட்ராப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கிட்ட பல கோடி கணக்குல சொத்துக்கள் இருக்கலாம், கட்டிடங்கள் இருக்கலாம். ஓகே. ஆனா நாளைக்கு காலையில ஒரு சப்ளையருக்கு பணம் கொடுக்கவோ இல்ல அவசர செலவுகளை பார்க்கவோ கையில கேஷ், அதாவது ரொக்கம் இருக்காது. பணப்புழக்கம் முடங்கி போற நிலைமை தான் லிக்விடிட்டி ட்ராப். அடப்பாவமே, இது ரொம்ப ரிஸ்கான சிச்சுவேஷன் ஆச்சே. ரொம்பவே ரிஸ்க். இதோட சேர்த்து ஆபரேஷனல் ஒபாசிட்டியும் இருக்கு. அதாவது கம்பெனிக்குள்ள நடக்கிற வரவு செலவு, அவங்க எடுக்கிற முடிவுகள் வெளியில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு தெளிவா தெரியாது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். அப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருக்கு, அவங்களோட ஆபரேஷன்ஸ் ரொம்ப ஒப்பேக்கா இருக்கு. இதனால அவங்க மார்க்கெட்ல அடி வாங்குறாங்க. கரெக்ட். ஆனா டைட்டனோட ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கும்போது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அவங்க ரிப்போர்ட்ல எந்த குறையுமே இல்லையா? பெர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியாது. டைட்டனோட ஃபைனான்ஷியல்ஸ்லயும் சில பலவீனமான விஷயங்கள் இருக்கு. அவங்களோட லாங் டர்ம் டெட் எக்விட்டி அப்புறம் அசெட் டெட் ரேஷியோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அவங்க வாங்கின நீண்ட கால கடனுக்கும் அவங்க கிட்ட இருக்கிற சொந்த முதலீடு மற்றும் சொத்துக்களுக்கும் உள்ள விகிதம், இது சரியா இருக்கிறதால லாங் டர்ம்ல அவங்க பிசினஸ் ரொம்ப சேஃப். ஆமா, ஆனா ஷார்ட் டர்ம்ல சில இஷ்யூஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. குறிப்பா அவங்களோட கரண்ட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெயிட், நீங்க சொல்றது புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கரண்ட் ரேஷியோ கம்மியா இருக்கு, அப்புறம் இன்வென்டரி டர்ன்ஓவரும் லோவா இருக்குன்னு ரிப்போர்ட்ல படிச்சேன். ஆமா, அதாவது பொருட்கள் வேர்ஹவுஸ்ல விக்காம ரொம்ப நாள் தங்குது.
இப்போ நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட சரக்கு தேங்கி கிடந்தா அது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லையா? அது விக்க டிஸ்கவுண்ட் போடுவீங்க, இல்ல நஷ்டத்துக்கு விப்பீங்க. ஒரு ரீட்டைல் பிசினஸ்ல இத டைட்டன் எப்படி சமாளிக்கிறாங்க? ஆம், அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. சாதாரண ரீட்டெயில் பிசினஸுக்கும் ஜுவல்லரி ரீட்டெயிலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தங்கம் எப்பவுமே டெட் இன்வென்டரி கிடையாது. ஓ! ஆமா இல்ல. கரெக்ட். அது அப்ரிஷியேட்டிங் ஆசெட். அதாவது விக்காம கிடங்குல இருந்தாலும் அதோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இன்வென்டரி டர்ன் ஓவர் லோவா இருக்கிறது ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை கொஞ்சம் பாதிக்கும் தான். ரைட். அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்றாங்க? இதை டைட்டன் எப்படி பேலன்ஸ் பண்றாங்கன்னா, நாம முன்னாடி பேசின அந்த ஹை பிரீமியம் மார்ஜின்ஸ் மூலமா தான். அவங்க வெறும் நகைய விக்கல, டிசைனையும் ட்ரஸ்டையும் விக்கிறாங்க. அந்த கூடுதல் லாபம் பொருட்கள் தேங்கியிருக்கிற செலவை ஈடுகட்டிடுது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஃபினான்ஷியல்ஸுங்கிறது ஒரு காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி. வண்டி எவ்வளோ வேகமா போகுது, எவ்வளோ லாபம் வருதுன்னு காட்டும். ம் ஆனா அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, அந்த இன்ஜினை வருஷக்கணக்கா பராமரிக்கிறது, அது வேற ஒரு விஷயம். வெறும் நம்பர்ஸை வச்சு மட்டும் ஒரு பிராண்ட் மேல இவ்ளோ பெரிய நம்பிக்கை வந்துடுமா? கண்டிப்பா இல்ல. அந்த ட்ரஸ்ட்டுக்கு பின்னால அவங்க பண்ற கிரவுண்ட் லெவல் ஒர்க் இருக்கு. கண்டிப்பா உண்மைதான். அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கும்போது வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் அவங்க சுற்றுச்சூழலுக்காக பண்ற வேலைகள். டைட்டன் ஒரு மிகப்பெரிய இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்காங்க. என்ன இலக்கு அது? ஃபைனான்ஷியல் இயர் 2029-30க்குள்ள அவங்க வாட்டர் பாசிட்டிவ் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. வாட்டர் பாசிட்டிவ். அதாவது அவங்க பிசினஸ்க்காக செலவு பண்ற தண்ணியை விட அதிக தண்ணியை இயற்கைக்கு திருப்பி கொடுக்கணும், ரைட்? எக்ஸாக்ட்லி. இத சும்மா கம்பெனி வெப்சைட்ல மட்டும் போட்டுக்காம கிரவுண்டுல நிஜமாவே செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் 7 நீர்நிலைகளை அவங்க ரெஜுவனேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது தூர்வாரி புனரமைச்சிருக்காங்க. வாவ்! 7 நீர்நிலைகளா? ஆமா. இதுல குறிப்பா நாம பேச வேண்டியது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற குண்டுபெரும்புதூர் ஏரி. இது ஏதோ ஒரு சின்ன குளம் கிடையாது. 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏரி. 400 ஏக்கரா? நிஜமாவா? 400 ஏக்கர் ஏரியாவை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தூர்வாரதுனால என்ன பெரிய இம்பாக்ட் வந்துட போகுது? இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. வெள்ள அபாயத்தை குறைக்கிறது, மண் அரிப்பு தடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவோட தண்ணீர் தேக்கும் திறனை சுமார் 2.6 கிலோ லட்சம் லிட்டர்ஸ் அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங் நம்பர்ஸ் இது. ஆமா, இது அந்த சுத்துவட்டார கிராமங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸே மாத்தி அமைச்சிருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் உயரும்போது விவசாயம் செழிக்கும், அந்த மக்களோட வாழ்வாதாரம் உயரும். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்கு. மாசாவரம்பு ஓடை திட்டம். ரைட், அது ரொம்ப சுவாரஸ்யமான ப்ராஜெக்ட். ஆமா, இது மேற்கு தொடர்ச்சி மலையில ஆரம்பிச்சு நொய்யல் ஆத்துல கலக்கிற ஒரு ஓடை. இங்க டைட்டான் 7 தடுப்பணைகளை கட்டியிருக்காங்க. ஒரு ஜுவல்லரி கம்பெனி பண்ற வேலைனால யானைகளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்கிற சண்டை, ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்ட் குறையுதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. முதல்ல படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. கேக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான சங்கிலி தொடர் லாஜிக் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா கோடை காலத்துல காட்டுக்குள்ள தண்ணி வறண்டு போகும்போது தான் யானைகள் தண்ணி தேடி ஊருக்குள்ள வருது. அப்போதான் மனுஷங்களுக்கும் யானைகளுக்கும் சண்டை வருது. ஆனா அந்த செக் டேம்ஸ் கட்டினதுனால யானைகளுக்கு அப்ஸ்ட்ரீம்லயே, அதாவது காட்டுக்குள்ளேயே போதுமான தண்ணி தேங்கி நிக்குது. அதனால அந்த யானைகள் ஊருக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஈகோசிஸ்டமை எப்படி புரிஞ்சு அதோட ஆணிவேர்ல வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. இதுதான் உண்மையான ஹாலிஸ்டிக் திங்கிங். நாம எங்க இருந்து வளங்களை எடுக்கிறோமோ அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். இது மட்டும் இல்ல, கிரீன் எனர்ஜிலையும் ரொம்ப கவனமா இருக்காங்க. செங்கம்ல இருக்கிற ஓசூர் ஜுவல்லரி ஃபேக்டரிக்கு 1 மெகாவாட் சோலார் பிளான்ட் கமிஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஓசூர் டைட்டன் கைம் பார்க்ல ஒரு அடர்ந்த மியாவாக்கி ஃபாரஸ்டையே உருவாக்கியிருக்காங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா ரொம்ப குறைஞ்ச இடத்துல அந்த மண்ணுக்கு ஏத்த நேட்டிவ் மரங்களை நெருக்கமா நட்டு ரொம்ப வேகமா ஒரு அடர்ந்த காட்டை உருவாக்குற முறை. ஆமா ஆமா. சோ ஒரு பக்கம் அவங்க பிசினஸ் தங்கம் சார்ந்ததா இருந்தாலும் மறுபக்கம் காடுகளையும் தண்ணியையும் பூமிக்கு திருட்டி கொடுக்கறாங்க. ஓகே, என்விரான்மெண்ட்டை பாதுகாத்தாச்சு. ஆனா ஒரு கம்பெனியை உருவாக்குறது வெறும் மிஷின்களும் இயற்கை வளங்களும் மட்டும் கிடையாது. அந்த கம்பெனிக்காக உழைக்கிற மக்கள், ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா முக்கியம். பீப்பிள் மேக் த பிராண்ட் அப்படிங்கறது அவங்களோட அடிப்படை கொள்கை. அவங்களோட பிராண்ட் பாலிசியே வெறும் பொருட்களை விக்கிறதுல இல்ல, அதை உருவாக்குற மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுலாம் இருக்கு. இங்க நாம SVYM, அதாவது சுவாமி விவேகானந்தா யூத் மூவ்மெண்ட்டை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். அவங்க கூட சேர்ந்து கபினி ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற பழங்குடியின மக்களை எப்படி முன்னேத்துறாங்கன்னு ஆனுவல் ரிப்போர்ட்ல படிச்சேன். ஆமா, இது சும்மா ஒரு நாள் கேம்ப் நடத்திட்டு வர விஷயம் கிடையாது. டாக்டர் டென்னிஸ் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தரோட 30 வருட உழைப்பது. 30 வருஷமா? வாவ்!
எஸ். சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக, அதாவது சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து வேலை செய்றாங்க. நீங்க யோசி பாருங்க, 30 வருஷமா ஒரு சமூகத்துக்காக வேலை செய்யறதுனா அது எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட். இதனால அந்த மக்களுக்கு என்ன லாபம்? இது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, அரசாங்கம் கொடுக்கிற பப்ளிக் ஸ்கீம்ஸ், சலுகைகள் எல்லாம் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு சரியா போய் சேர இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப உதவியா இருக்கு. அவங்க அடிப்படை வாழ்வாதாரம் இது மூலமா பலப்படுது. அண்ட் இட் டசன்ட் ஸ்டாப் வித் ட்ரைபல்ஸ். நெசவாளர்களை பாதுகாக்கிற வீவர் ஷாலா ப்ராஜெக்ட் பத்தி நான் படிச்சப்போ நிஜமாவே ஆச்சரியப்பட்டோம். இது அவங்களோட தனேரா பிராண்டுக்கு கீழே வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், தனேராங்கிறது அவங்களோட இந்தியன் ட்ரெஸ்வேர் பிராண்ட். இதுல சஞ்சய் தேப்நாத் அப்படிங்கிற மாஸ்டர் வீவரை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதாவது பாரம்பரியமான நெசவு திறன்களை அழிஞ்சிடாம பாதுகாக்கிற அதே நேரத்துல அது கூட மாடர்ன் டெக்னாலஜியான எலக்ட்ரானிக் ஜாக்காட் சிஸ்டம்ஸை சேர்த்து பயன்படுத்துறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஜாக்கெட் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் சொல்லணும். சாதாரணமா ஒரு பட்டுப்புடவை நெய்யணும்னா தறியில டிசைன் கொண்டு வர்ற அட்டைகளை ஓட்ட போட்டு அந்த பஞ்ச் கார்ட்ஸை மாட்டி ரொம்ப மெனக்கட்டு நெய்வாங்க. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமா கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி அதை அப்படியே தறியில கொண்டு வர முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதனால அவங்களோட பாரம்பரியமான கைத்தறி கலை அழியல, ஆனா வேலை ரொம்ப ஈஸியா வேகமா முடியுது. சூப்பர். டெக்னாலஜியை வச்சு பாரம்பரியத்தை அழிக்காம அந்த பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இதனால நெசவாளர்களோட ப்ரொடக்டிவிட்டி ஏறுது. ஒரு மாசத்துல அவங்களால அதிக புடவைகளை நெய்ய முடியுது. நேச்சுரலி அவங்களோட வருமானமும் ஏறுது. இது நிஜமாவே ஒரு வின்மென் சிச்சுவேஷன். ரெண்டு பேருக்குமே லாபம். கண்டிப்பா. இத ஒரு பெரிய சக்சஸா பாக்குறதுனால இப்போ இந்த வீவசாலா மாடலை 10 புது கிளஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஓ, 10 புது இடங்கள்ல. ஆமா, அதுலயும் குறிப்பா பெண்களோட பங்களிப்பை அதிகப்படுத்த போறாங்கங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். That is exactly what sustainable growth looks like. இன்னொரு முக்கியமான விஷயம், டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். இன்னைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் இத பத்தி மேடையில பேசுறாங்க. ஆனா டைட்டன் இது ரொம்ப வருஷமாவே கிரவுண்ட் ரியாலிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஷாப் ஃப்ளோர்ஸ்ல, அதாவது ஃபேக்டரி உள்ள வேலை செய்யறதுல இருந்து ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யற டிசைன் ஸ்டுடியோஸ் வரைக்கும் மாற்றுத்திறனாளி மக்களுக்காக அவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறாங்க. If you connect this to the bigger picture, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இது வெறும் சிஎஸ்ஆர் கிடையாது. ரைட். அதாவது ஒரு கம்பெனிக்கு சட்டம் சொல்ற கடமைக்காக பண்றதில்ல. இது அந்த கம்பெனியோட டிஎன்ஏ. பிரான்ச்சைசில வேலை பார்க்குற ஊழியர்கள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே. ஒரு எம்ப்ளாயியை வேலைக்கு எடுக்கிறதுல இருந்து அவங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஹையர் டு ரிட்டையர் அவங்கள முழுமையா பாத்துக்கிறாங்க. ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு எமோஷனல் பந்தத்தை உருவாக்குறாங்க. அதனால தான் டைட்டனுக்கு மார்க்கெட்ல இவ்ளோ பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்கு. பிராண்ட் வேல்யூ இஸ் நாட் ஜஸ்ட் பில்ட் ஆன் அட்வர்டைசிங், இட்ஸ் பில்ட் ஆன் ஆக்ஷன். பிராண்ட் மதிப்புங்கிறது விளம்பரத்தால வர்றதில்ல, அவங்க செய்யற செயல்களால வர்றது. இதான் நான் இங்கிருந்து கத்துக்கிறேன். ரொம்ப சரியான வரி. ஒரு இன்வெஸ்டரா பார்க்கும்போது நீங்க எப்பவுமே ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. கம்பெனியோட ரெசிலியன்ஸ், அதாவது எப்பேற்பட்ட அடி விழுந்தாலும் தாங்கி நிக்கிற சக்தி எங்கிருந்து வருதுன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்ல எம்மமா ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மாதிரி கம்பெனிகள் தடுமாறும் போதே டைட்டன் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் அவங்க அடிமட்டத்தில இருந்து கட்டின இந்த ஃபவுண்டேஷன் தான். அருமை. நீங்க இப்போ இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க டைட்டன்லயோ இல்ல டனிஷ்க்லயோ ஒரு வாட்ச் இல்ல நகை வாங்குறீங்கன்னு வைப்போம். அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரம்மாண்டமான சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம் நினைச்சு பாருங்க. ஆமா. அந்த கபினி ஆற்றங்கரை பழங்குடியின மக்களின் உழைப்பு, சஞ்சய் தேப்நாத் மாதிரி நெசவாளர்களோட கலை, ஏரிகளை தூர்வாரது, யானைகளை பாதுகாக்கிறதுன்னு இயற்கைக்கே அவங்க பண்ற நல்ல விஷயங்கள். நீங்க கொடுக்கற காசு வெறும் ஒரு பொருளுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த ஈகோசிஸ்டமையும் வாழ வைக்கிறதுக்கு தான் பயன்படுது. அதுதான் உண்மையான வேல்யூ கிரியேஷன். லாபத்தை மட்டும் பார்க்காம சமூகத்தையும் சேர்த்து வளர்க்கிறது. முடிவா உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம ஆரம்பத்துல ICRA ரிப்போர்ட் பத்தி பேசணும் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. என்னது அது? மக்கள் இப்போ தங்கத்தை கழுத்துல போடுற நகையா வாங்குறத விட ETF, கோல்டு பார்ஸ், காயின்ஸ்னு பேப்பர் முதலீடுகளா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட growth 10% மேல இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட். ஒருவேளை எதிர்காலத்துல தங்கம் முழுசா ஒரு ஃபைனான்ஷியல் டூலா வெறும் எண்களா மாறிடுச்சுன்னா, நகைகள் மேல இருக்கிற மோகம் குறைஞ்சிடுச்சுன்னா, இந்த ட்ரெடிஷனல் ஜுவல்லரி பிராண்ட்ஸ் எல்லாம் தப்பி பிழைக்க டெக் இல்ல ஃபினான்ஸ் கம்பெனிகளா மாற வேண்டியிருக்குமா? அவங்களோட அடுத்த பரிணாமம் எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுமையா யோசிச்சு பாருங்க. பாஸ்.
மீண்டும் ஒரு ஆழமான டீப் டைவில் சந்திப்போம்.